TMM முஹைதீன் கடையநல்லூர்ல இருந்து கேட்கிறாங்க, அவனே உங்களை ஒரே ஒருவரிலிருந்து அவரிலிருந்து அவரது துணையை அவரிடம் அவர் மன அமைதி பெறுவதற்காக படைத்தான். அவர் அவளுடன் இணைந்த பொழுது அவள் லேசான சுமையை சுமந்தாள். அதனுடன் அவள் நடமாடினாள். அவள் வயிறு கனத்த போது உறுப்புகளில் குறைகளற்றவனை நீ எங்களுக்கு வழங்கினால் நாங்கள் நன்றி செலுத்துவோர் ஆவோம் என்று அவ்விருவரும் தமது இறைவனாகிய அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தனர். அல் குர்ஆன் 789 சொல்லிட்டு மேற்கண்ட வசனத்தில் மனிதன் மன அமைதி பெறுவதற்காக மனைவியரை படைத்ததாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இன்று 190% குடும்பத்தில் அமைதியின்மையும் குழப்பமும் சண்டையும் சச்சரவும் நிலவுகிறது. இதற்கு காரணமாக இருப்பவர்கள் மனைவிமார்கள் தானே. இந்த வசனத்தை எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மன அமைதி பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் துணையை ஏற்படுத்தி இருக்கிறான், அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அந்த மன அமைதியை அதுக்குன்னு சில முயற்சிகளும் சில புரிதல்களும் இல்லாமல் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அதுக்கான உழைப்பு இல்லாமல் அந்த அமைதியை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. அங்கே இருக்கு மன அமைதி, அதை எப்படி எடுக்கணுமோ அப்படி எடுக்கணும். அது உங்கள் திறமையை பொறுத்தது. நீங்கள் நாசமாக்கிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது. நல்ல முறையில் அந்த அமைதியை தேடி பயன்படுத்தி கொள்வதும் எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் தனியாக இந்த வசனத்துக்கான விளக்கமாக எத்தனை பேசியிருக்கிறாங்க. அங்கேருந்து அமைதியை பெறணும்னா அமைதி கொட்டிக்கிட்டே இருக்கும், நீ அனுபவிச்சுக்கிட்டே இருந்த அர்த்தம் இல்லை. அது இயல்பாக தான் இருக்கும். நீ கரெக்டாக அப்ரோச் பண்ணால் அது அமைதியை பெற முடியும். நீங்கள் அப்ரோச்சில் மிஸ் பண்ணீங்கன்னா அமைதிக்கு பதிலாக அது நரகமாக போயிடும். அப்போ அந்த அப்ரோச் எப்படி இருக்கணும், அதுக்கு தான் சொல்கிறாங்க இன் கரிஹ மின்ஹா ஹுலுகன் ரலிய மின்ஹா ஆகர். அவனுடைய மனைவியை நீ வெறுத்துறாத, ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல, என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சிலது நல்லது இருக்கும்ல, அதை நீ நினச்சிப்பாரு. இதுவெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்கிற டெக்னிக்ஸ். அங்கேருந்து எப்படி அமைதியை பெறுறது, எதை ஃபோக்கஸ் பண்ணுறது, எதை ஃபோக்கஸ் பண்ணுவோம், எதை பிரச்சனை பண்ணுறாங்களோ, எதை நமக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்களோ அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி ஃபோக்கஸ் பண்ண தப்பானதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அமைதி கெட்டுரும். அங்கே சில சரியானது இருக்கும், அதை ஃபோக்கஸ் பண்ணுங்க, அமைதி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்களுடைய கேரக்டரை புரிஞ்சுக்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க வளைந்த விழா எலும்பினால் படைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரேடியாக வளசலை சரி பண்ணணும்னு நினைக்காத, முழுசாக சீராக்குன்னு நினச்சிங்கன்னா உடைச்சிடுவீங்க. அதே நேரத்தில் கண்டுக்காமல் விட்டிங்கன்னா ரொம்ப வளைஞ்சு போய் வீணாகவும் போயிடும். அதனால் அங்கே சில சிக்கல் இருக்கும். அதை கொஞ்சம் தட்டி கொஞ்சம் தட்டாமல், கொஞ்சம் சரி பண்ணி கொஞ்சம் சரி பண்ணாமல், கொஞ்சத்தை கண்டு கொஞ்சத்தை காணாமல் அப்படியாக ட்ராவல் பண்ணி போயிருங்க. அப்போ தான் உங்களால் அங்கேருந்து அமைதியை பெற முடியும். அது மாதிரி அங்கேருந்து சில நேரத்தில் ரொம்ப கடுமையாக உங்களை டார்ச்சர் கொடுத்துறது மாதிரி வரும். எப்படி வரும், காலமூரை நல்லா செய்வீங்க, ஒரே என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒன்று மிஸ் ஆயிரும், உன் கூட வாழ்ந்து எண்ணத்தை கண்டுருவா அப்படின்ற வரும். அது அப்படி தான் வரும்ன்றதை புரிஞ்சுக்குங்க. இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு அதில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், நீங்கள் நிம்மதி கெட்டு தான் தலையை பிச்சு போட்டு பைத்தியமாக தான் அலைய வேண்டியது வரும். கவனமாக இருந்துக்குங்க. இப்படி இந்த ரூட் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இது இப்படி எல்லாம் போய் அங்கேருந்து பெற வேண்டிய அந்த அமைதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் செய்ய மாட்டேன், அங்கிருந்து கொட்டிக்கிட்டே இருக்கணும்னா அப்படி கொட்டுகிற 100% அன்பும் கருணையும் பாசமும் நேசமும் அமைதியும் மட்டுமே கொட்டிக்கொண்டே இருக்கிற ஒரு படைப்பாக அல்லாஹ் படைக்கலை. அமைதிக்கான ஹப்பு அது, அதை பெறுகிற விதத்தில் பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அந்த ரூட்டை எல்லாம் ஃபாலோ பண்ணி நாம் பெற நினைத்தால் கண்டிப்பாக பெண்ணிடத்தில் மன அமைதி இருக்கிற என்கிற அல்லாஹ்வுடைய வசனம் உண்மை வரும். உண்மைங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள முடியுங்கிறத புரிஞ்சுக்கலாம்.